4ஆம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் முதல் பருவத்திற்கான முதல் பாடம் அன்னை தமிழே. பாடலை எழுதியவர் நா. காமராசன் என்கிற கவிஞர். இப்பாடலை தற்பொழுது நாம் பார்க்கலாம். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இப்பாடலில் உள்ள பொருள் என்ன? என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே என்று இக்கவிஞர் தமிழன்னையை நோக்கி பாடுகிறார். பாடலின் பொருள் புரிகிறது. ஆனால் கவிஞர் அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே என்று ஏன் கூறுகிறார்? அதன் பொருள் என்ன? சொல்லாற்றல் மிகுந்த கவிஞனாக தான் உள்ளபோதும் தமிழன்னையின் புகழை முழுமையாக எடுத்துரைக்க முடியாத அளவிற்கு தமிழ்மொழி இலக்கியம், இலக்கணம், வரலாறு, நீதி, அறம் என பல நூறு பெருமைகளை உடையதாக உள்ளது. அதனால் தமிழின் புகழை கூற கூற அது முடிவில்லாமல் நீண்டு கொண்டே செல்கிறது. ஏன் ஒருவனால் தமிழின் புகழை முழுமையாக கூறிவிட முடியாது என்பதை கவிஞர் குறிப்பால் உணர்த்தி தமிழின் வளத்தை, பெருமையை நிலைநிறுத்துகிறார். பாடலை ஓசை நயத்துடன் பாடி பழகுங்கள். பாடலை சரியான உச்சரிப்புடன் படித்து மகிழுங்கள். மொழியின் சிறப்பினை கூறும் வேறு பாடலை அறிந்து வந்து நீங்கள் பாடலாம். தமிழ் மொழியின் சிறப்பினை கூறும் பாவலர் பாரதிதாசனின் பாடல். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காச்சு பாகிடை ஏறிய சுவையும், நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். சிந்திக்கலாமா பகுதி. நாம் வளரும்போதே நம்முடன் சேர்ந்து வளர்வது தமிழ்மொழி. எவ்வாறு? கலந்துரையாடுக. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்பவர்கள் யார் யார்? 4ஆம் வகுப்பு பயிலும் நவிலன், 4ஆம் வகுப்பு பயிலும் இப்ராஹிம், 4ஆம் வகுப்பு பயிலும் கிறிஸ்டோபர், 4ஆம் வகுப்பு பயிலும் ஆயிஷா. இவர்கள் 4 பேரும் இந்த கலந்துரையாடலை நிகழ்த்துகிறார்கள். நாம் வளரும்போதே நம்முடன் சேர்ந்து வளர்வது தமிழ்மொழி எவ்வாறு என்று இப்ராஹிம் கேள்வியை தொடுக்கிறான். அதற்கு நவிலன் கூறுகிறான், நாம் பிறந்ததிலிருந்தே நம்முடைய அம்மா நம்முடைய தாய்மொழியாகிய தமிழில்தானே நம்மோடு பேசி வருகிறாள். ஆகவே அப்பொழுதிருந்தே அந்த மொழியை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம் அல்லவா என்று அவன் கேட்கிறான். இதை ஆயிஷாவும் கிறிஸ்டோபரும் ஆம் என்று முன்மொழிந்து அதையே அவர்களும் கூறுகிறார்கள். வயதிலிருந்தே நம்முடனே நம்முடைய தாய்மொழியானது பாடல்கள் மூலமாகவும், கதை மூலமாகவும், நண்பர்களுடன் பேசுவதன் மூலமாகவும், சுற்றத்தினருடன் உரையாடுவதன் மூலமாகவும் நம்முடனேயே இந்த தமிழ் மொழியானது சேர்ந்து வளர்ந்து வருகிறது என்று அவர்கள் பேசி முடிக்கிறார்கள். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். இந்த பகுதியை பார்க்கிறோம்.
சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அன்னை தமிழே. ஒரு ஈத்து நடுவில் வரும். பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன். மறந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறந்து கூட்டல் உன்னை என்று எழுத வேண்டும். 4. சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்பு கூட்டல் அடைந்தேன். 5. என்னில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள் என்பதாகும். வினாக்களுக்கு விடையளி பகுதி. சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவள் யார்? சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவள் தமிழன்னை ஆவாள். வினா எண் 2. எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? தமிழின் புகழை சொல்லச் சொல்ல முடிவடையாமல் நீண்டு செல்கிறது. அத்தகைய எண்ணில் அடங்காத பெருமையுடையது தமிழ்மொழி என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார்? என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். சொல்லைக் கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே என்று அன்னை தமிழை புகழ்கிறார். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள எழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுக. என்னை என்னை எண்ணில் உன்னை உலகில் சொல்லி சொல்லி சொல்லில் சொல்ல. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. கலந்தவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே, தந்தவளே, முடியலையே. மொழியின் சிறப்பினை கூறும் 2 பாடல்களை எழுதி வந்து பாடி காட்டுக. பாடலை நிறைவு செய்வோம். பட்டாம்பூச்சி பறந்துவா, பறக்கும் பூவாய் மிதந்துவா, பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க காவியம், தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக சேர்ந்து ஆடவா. சொல் உருவாக்கலாமா பகுதி. இந்த பகுதியில் முதல்ல நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியில் பார்க்கும்போது கு ழ இந்தை குழந்தை. ரெண்டாவது இதை பார்க்குறோம். ஆ இன் நை அன்னை. மூன்றாவது இதை பார்க்குறோம். க வி ய ர ச இர் கவியரசர். நான்காவதாக இதை நம்ம பார்க்குறோம். த மி இழ் மொ ழி தமிழ்மொழி. தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததாக வண்ணம் தீட்டி மகிழ்வோம் பகுதி. நாயினுடைய உருவத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதில் நாம் இந்த புள்ளிகளை இணைத்தாலேயே நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு சொன்னால், நாயினுடைய முழு தோற்றமும் நமக்கு கிடைத்துவிடும். புள்ளிகளை இணைக்கலாமா? முதல்ல எங்கேருந்து இணைக்கணும் என்று நம்ம பார்க்குற போது அவங்க 1, 2 அப்படி கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ முதல்ல என்ன பண்ணுறோன்னு கேட்டால், இந்த 1ஐயும் 2ஐயும் இணைக்கிறோம். அப்புறம் 2ஐயும் 3ஐயும் இணைக்கிறோம். அப்புறம் 3ஐயும் 4ஐயும் இணைக்கிறோம். அதுக்கப்புறம் 4ஐயும் 5ஐயும் இணைக்கிறோம். அப்புறம் இந்த 5ஐயும் 6ஐயும் இணைக்கிறோம். 7, 8, 9, 10. இது அங்கேருந்து அப்படியே 56, அதிலிருந்து அப்படியே 57,
அதிலிருந்து அப்படியே 58, அப்படி 59. கிட்டத்தட்ட நம்ம இப்பொழுது வரைந்தாகிவிட்டது. இதை கிட்டத்தட்ட என்னுடைய சுற்றை முடிச்சிருக்கோம். இப்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், இதற்கு ஒரு வண்ணம் தீட்டணும். வண்ணம் தீட்டலாமா? நாய் படத்திற்கு வண்ணம் தீட்டி நிறைவு செய்துள்ளோம். உங்களுக்கு பிடித்த வண்ணத்தை நீங்களும் தீட்டி மகிழலாம். அறிந்து கொள்வோம் பகுதியில் தமிழ்ச்செல்வி, தமிழரசன் என்பன போல தமிழ் மொழியை மட்டுமே பெயராக பயன்படுத்த முடியும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் மொழியை கொண்டு தமிழ்ச்செல்வி, தமிழரசன், தமிழ் என்பன போல தமிழ் மொழியை மட்டுமே பெயராக கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் தங்களுடைய பெயரை பிரெஞ்சு என்றோ ஜெர்மன் என்றோ வைத்துக்கொள்வதில்லை என்பதை பார்க்கிறோம். இத்துடன் இப்பாடம் நிறைவடைகிறது. அடுத்த வகுப்பில் சந்திப்போம் மாணவர்களே. நன்றி.